பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம உமையால இருந்துட்டு அரசி மேல எந்த தப்புமே இல்லை. அந்த உண்மையை அன்னைக்கே அரசி சொல்லியிருந்தா அன்னைக்கே கூட என் தம்பி மாவதானன்னு சொல்லி நான் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருப்பேன். ஆனால் எந்த ஒரு உண்மையுமே சொல்லாமல் எல்லாத்தையும் மூடி மறைச்சு அந்த வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டா யாருக்கு என்ன தெரியும்? இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு போனதுனால தானே எல்லா உண்மையும் வெளியில் வந்தது. அரசியை என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுயா. கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அரசியை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுட்டுருக்கான். அவனை எங்களால் ஏமாற்ற முடியாது. இருக்கிறது ஒத்த பையன்ப்பா. அவனை எப்படிப்பா நாங்கள் விட முடியும்? அவன் ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுத்தே நாங்கள் பழகிட்டோம். இப்போ அரசியை ஆசைப்படுறான்ப்பா. அதனால தான் மானம் போனாலையும் பரவாயில்ல, சொந்தம் வேணும்னு சொல்லிட்டு உன் வீட்டு வாசம் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கோம். எங்களுக்கு ஒரு பதிலை சொல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உமையால் வந்து கேட்குறாங்க. பாண்டியன் இருந்துட்டு நீங்கள் திரும்ப வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்க்கா. எனக்கு பழைய உறவு திரும்ப வந்துருச்சு. அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஆனால் அரசியை கேட்காம இனிமேல் நான் எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காம போகிறதும் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லா முடிவும் அரசி கையில் தான் நான் ஒப்படைக்கிறேன். அரசியை மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு அரசிக்கிட்ட போய் கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலையும் உன்னோட பதிலை எல்லாரும் முன்னாடியும் சொல்லுன்னு சொல்கிறாங்க. அரசி இருந்துட்டு தான் அப்பாவுக்காக சதீஷை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்கிறாங்க. எல்லாருமே ஷோக் ஆகுறாங்க. சதீஷும் உமையாலும் ரொம்பவே ஹாப்பியில் இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.